ஒரு சிங்கிள் நியூக்ளியர் பாமால் ஈரான் மாதிரி ஒரு நாட்டையே அழிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் ஒரு முழு சிட்டியையும் மேப்லேயே இல்லாமல் பண்ண முடியும், ஜஸ்ட் ஒரு செகண்டில். இதுக்கு இவ்வளோ பீஸ்ட் பவர் எங்கேருந்து வந்தது? இது ஒரு கன் பவுடரும் இல்லை, இது ஒரு கெமிக்கலும் இல்லை. எவ்ரி திங் இன்சைட் த ஆட்டம். பாம்குள்ளே கொஞ்சம் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்கும், யுரேனியம் 235 ஆர் ப்ளூட்டோனியம் 239. ட்ரிகர் பண்ண உடனே இந்த ஆட்டம்ஸ்லாம் சும்மா எரியாது, அப்படியே ஸ்ப்ளிட் ஆகும். ஒரு ஆட்டம் ஸ்ப்ளிட் ஆகி மேசிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும், அது போய் நெக்ஸ்ட்டு ஆட்டம்ஸை பிளாஸ்ட் பண்ணும். இது எல்லாம் மைக்ரோ செகண்டில் ஆர் மில்லியன் செகண்டில் ரிப்பீட் ஆகும். இதுக்கு பேர் தான் டேஞ்சரஸான செயின் ரியாக்ஷன். இங்கே தான் ரியல் டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது பிளாஸ்ட் ஆகின உடனே அந்த மொமெண்ட் ஒரு ஃபயர் பால் அப்படியே எரப்ட் ஆகும். சூரியனோட சர்ஃபேஸ்லேருந்து வர ஹீட்டை விட அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சூப்பர்சானிக் பிளாஸ்ட் வேவ் வழியில் இருக்கிற எல்லாத்தையும் தூசு ஆக்கிடும். இது பல மைல்ஸ் தூரமாக இருந்தாலும் இது உங்கள் ஸ்கின்னை அப்படியே உரிச்சு எடுத்துரும். பிளாஸ்ட்டுக்கு அப்புறமா வர இந்த டஸ்ட் அப்படியே அட்மாஸ்பியர் போய் சாவு மழையாக கொட்டும். இதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபால் அவுட். இதிலிருந்து யாரும் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஆனால் ரியல் ட்விஸ்ட் எங்கன்னா, ஒரு பாமே பயங்கரனா நிறைய பாம்ஸ் பிளாஸ்ட் ஆனால் அது ஒரு முடிவே இல்லாத கேட்டஸ்ட்ராஃபிக். அதிலிருந்து வர கரும்புகை மொத்தமாக சூரியனையே மறைச்சிரும். பயிர் எல்லாம் அழிஞ்சு போகும், டெம்பரேச்சர் அப்படியே ட்ராப் ஆகும், உலகமே பசியில் சாகும். சயின்டிஸ்ட் இதை நியூக்ளியர் வின்டர்னு சொல்லுவாங்க. எந்த நாடும் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ ரியல் வெப்பன் எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நடக்கிற அந்த சைலண்ட்டான டெத்து தான். நியூக்ளியர் பவர் வெறும் ஃபிசிக்ஸ் இல்லை, ஹியூமானிட்டி கண்டுபிடிச்சதே மோஸ்ட் டேஞ்சரஸான விஷயம். அதை எப்படி மறக்கிறதுன்னு இன்னும் நம்ம யாருக்குமே தெரியல.